இந்த ஐபிஎல் 2025 சிஎஸ்கேவோட கடைசி மேட்சை சிஎஸ்கே இன்னைக்கு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்சில் தோத்தா நல்லதா, இல்லைனா சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா நல்லதா, சிஎஸ்கே தோத்தா என்னாக போகுது, சிஎஸ்கே ஜெயிச்சா என்னாக போகுது, அதுக்கப்புறமா இன்னைக்கோட டேவோட மேட்ச் ஃபார் த லாஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 2 டெபியூட்டன்ஸ் இன்னைக்கு டெபியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலா தோனியை இன்னைக்கு தான் லாஸ்ட் டைம் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா 10 மாதம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னே தெரியாது, அந்த மாதிரி மறைஞ்சு போயிடுவார். ஸோ எவ்வளோ முடியும் அவ்வளோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வருவாரா இல்லையா அதுவுமே கூட தெரியாது. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் எந்த மூமெண்ட் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ரிட்டையர்மெண்ட் வந்துட போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிச்சானாலதான் தோத்தானாலதா? நீங்கள் சிஎஸ்கேயோட ஃபேன், அதுக்கப்புறமா ஆர்சிபியோட ஹேட்டராக இருந்தீங்க, ஆர்சிபியோட ஹேட்டர், அவங்களோட ஃபேன்ஸுக்காக அவருடைய ஹேட்டராக ஆர்சிபியோட ஹேட்டராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா, சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்தா கண்டிப்பாக ஆர்சிபி வாங்குவாங்க. எலிமினேட்டரில் போய் விளையாடணும். ஸோ எலிமினேட்டரில் விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க, போட்டு பொழந்து எடுத்துடுவாங்க. அவங்க கிட்டலாம் அவங்க யாரெல்லாம் போய் மோத முடியாது இப்போதைக்கு. ஸோ அதனால இஃப் யூ ஆர் ஆர்சிபி ஹேட்டர், ஸோ சிஎஸ்கே தோக்குறது நல்லது. ஸோ இப்போ நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓகே ஆர்சிபி இன்னும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிச்சா ஆர்சிபிக்கு எங்கோ 0.1% சான்ஸ் இருக்குது தட் அவங்களும் டாப் 2ல் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ இங்கே என்னுடைய சினாரியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஜெயிக்கணும். ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக டாப் 2க்கு போகாது, எல்எஸ்ஜி கூட தோக்க தான் போகிறாங்க. பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க கைஸ் ஆர்சிபி. யார் வந்தாலும் அவங்கள இந்த தாட்டி குவாலிஃபயர் 2 விளையாட போகிறாங்க. சொந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்சிபி. ஓகே கைஸ், ஓவர் ஒன் லாஸ்ட் டைம் இந்த வருஷத்துக்காக மேட்சப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த மேட்சப் பார்த்தீங்கன்னா, நூர் அஹமத் வித் ஜிடிஸ் கம்ப்ளீட் பேட்டிங் லைனப். ஜிடியோடைய பேட்டிங் லைனப் எப்படி நூர் அஹமத் டேக்கல் பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நூர் அஹமத் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கமெண்ட்ரியில். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நூர் அஹமத் விளையாடிட்டு இருக்காரா, இல்லைன்னா வீடியோ பார்த்து முடிச்சிருக்கு, இந்த மேட்சை முடிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நூர் அஹமத் விளையாடினாரா, விளையாடி எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்தார் அதை கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க கைஸ். ரெண்டாவது மேட்சப் பெரிய மேட்சப். இதுதான் ஜிடியோடைய டாப் 2 பேட்டர்ஸான சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷனை எப்படி விக்கெட் எடுத்து கலப்ப போகிறாங்க கலீல் அஹமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ். இது பார்க்கறதுக்கு எக்ஸைட்டிங் காம்படிஷன் இருக்க போகுது. எஸ், கலீல் அஹமத் சுத்தமாக நல்லா பண்ணிடல இந்த மேட்சஸில், பாஸ் மேட்சஸில். பட் அன்ஷுல் கம்போஜ் செம்மையாக பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் எப்படி டேக்கிள் பண்ணி அவருடைய விக்கெட்ஸ் எடுக்க போகிறாரு, அன்ஷுல் கம்போஜ் விக்கெட்ஸ் எடுத்து கலக்க போகிறாரா, இல்லைனா கலீல் அஹமது விக்கெட் எடுத்து கலக்க போகிறாரா, இல்லைனா சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் கலீல் அஹமத் அண்ட் அன்ஷுலை போட்டு பழக்க போகிறாங்க. இது செம்ம மேட்சப்பாக இருக்க போகுது. இது ஃபர்ஸ்ட்டாக இது லாஸ்ட் டைமாக இருக்க போகுது இந்த மேட்சப். ஸோ இந்த ஆயிருந்துச்சுன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருத்தப்பட போகிறாங்க. நன் அதர் தென் ரஷீத் கான், அதுக்கப்புறமா MS தோனி. லாஸ்ட் டைமாக இருக்க போகுதா ரஷீத் கான் தோனிக்கு போட போகிற மேட்சப். ஸோ ரஷீத் கானுக்கா ஓவர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஜிடி தோனி வராரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்சப்பை நம்ம கடைசி முறை பார்க்க முடியுமா? ஸோ அது பார்த்திங்கன்னா கடைசி முறை ஆகிருக்கக்கூடாது, இன்னும் 2, 3, 4 முறை ஆகிருக்கணும். ஸோ இந்த மேட்சப் செம்ம மேட்சப்பாக இருக்க போகுது. ஸோ இதுதான் கடைசி மேட்சப்பு கூட கைஸ். ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஜெயிச்சாங்களா, ஜிடி ஜெயிக்க போகிறாங்களா, யார் ஜெயிக்கிறாங்க அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2 பேர் யார் டெபியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே 2 பேர் டெபியூ ஆனால் எங்கே விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கு இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஆண்ட்ரே சித்தார்த் ஸ்ட்ரைட் அவே அப்சல்யூட்லி கான்வே விளையாடினு இல்லை. ஸோ அவரை தூக்கிடும். பிகாஸ் இவ்வளோ சீக்கிரம் தூக்கக்கூடாது, தட்ஸ் குட் திங். சிஎஸ்கே பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. பட் இப்போதைக்கு இந்த லாஸ்ட் மேட்ச் கிட்ட வந்தாச்சு, நம்மளுக்கு இன்னுமே ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் கிடைக்கல. ஆயின்ல ஆயுஷ் மாத்திரை இருக்கிறாரு. ஸோ ஆயுஷ் மாத்திரை அவர் பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தட் ஒரு பெரிய இஷ்யூ ஆக போகுது இது. ஸோ ஆயுஷ் மாத்திரை ஒரு பக்கம் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா இன்னொரு சைடு ஆண்ட்ரே சித்தார்த் எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. ஸோ 2 யங் ஓப்பனர்ஸ், 18 இயர்ஸ் ஆண்ட்ரே சித்தார்த், 17 இயர்ஸ் ஆயுஷ் மாத்திரை. செம்மையாக இருக்க போகுது இந்த காம்படிஷன். சிஎஸ்கே இதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இதை பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே இப்போதைக்கு ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு டெபியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கான்வே தான் ட்ரை பண்ண போகிறாங்க. பட் ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறாரு. மேபி ஒரு 30% சான்ஸ் இருக்குது ஆண்ட்ரே சித்தார்த் டெபியூ ஆகிறதுக்காக. அடுத்த சான்ஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த பிளேயர் டெபியூ ஆகிறதுக்கு இன்னைக்கு. தட்ஸ் நன் அதர் தென் ராமகிருஷ்ணா கோஷ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட் ஃபார் த சீசன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ருத்துராஜ் கெய்க்வாட். எங்கே வாட்ச் அவுட், ஒரு மேட்ச் கூட சான்ஸே கொடுக்கல அவருக்கு. ஸோ மேபி நூர் அஹமத் விளையாடாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினை தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு ராமகிருஷ்ணா கோஷுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பிகாஸ் அகமதாபாத் ஒரு ஸ்பின் ட்ராக் கிடையாது, போதும் அஸ்வின் 1
பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவரை கூட ஆப்ஷனில் விட்டு விடலாம். ஸோ யங் பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு ராமகிருஷ்ண கோஷுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம். ஒரு ஹார்ட் ஹிட்டர், அதுக்கப்புறமா உங்களுக்கு போலிங் போடுவார். தோனி கூட சொல்லியிருந்தார் எங்களுக்கு பவர் பிளேயில் இன்னொரு கொஞ்சம் ஓவர்ஸ் போடுறதுக்கு யார் போலர் இல்லை அப்படின்னு. மேபி ராமகிருஷ்ண கோஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்ம போலர். ஸோ இவங்க 2 பேர் தான் டெபியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு டெபியூ சிஎஸ்கே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்லேஷ் நாகர்கோட்டியை கலீல் அஹ்மதுக்கு பதிலாக எடுத்துன்னு வந்துட்டு கலீல் அஹ்மதோட நல்லா போடல. ஸோ மேபி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதை சிஎஸ்கே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ், இந்த சிஎஸ்கே மேட்சஸில் செம்மையாக வீடியோஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா கூட வீடியோஸ் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோஸ் நிற்கலாம். பை கைஸ்.